மோகமுல் 19. என்ன இப்படி சொல்றாரு? அப்போ இன்னும் கோபமா தான் இருப்பாங்களா? பின்ன நீ அவங்களுக்கு பிடிக்காம ஒரு கல்யாணம் பண்ணியிருக்க. உன்னை எந்த கஷ்டமும் படவிடாம இவ்வளவு நாள் வளர்த்துருக்காங்க. அவங்கள கஷ்டப்படுத்திருக்க. உன் சார பத்தி யோசிச்ச நீ உன் அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? அவங்க உன்னை நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்களோ இல்லையோ என்று அவள் மனசாட்சி அவளை இடித்துரைத்தது. நான் ஃபோன் பண்ணினா கூட எடுக்கலையே என்று கண்கள் கலங்க அமர்ந்திருந்தவளின் மனதை அறிந்தவன் போல, என்ன மித்து பேபி, என்ன யோசனை என்று தன்புறம் அவள் கவனத்தை திருப்பினான். மித்ரா, இங்க பாரு, இந்த பக்கம் எவ்வளோ பசுமையா இருக்கு என்று வெளியில் கண்ணை காட்ட அங்கு கண்ட இயற்கை எழிலில் தன் மன கவலையிலிருந்து மீண்டவள், ஏய் சூப்பரா இருக்கு, இது எந்த இடம் அத்தா, சூப்பரா இருக்கு என்று கண்ணு கெட்டிய தூரம் வரை பசுமையாக காணப்பட்ட இவர்கள் சென்று கொண்டிருந்த சாலை அருகே ஒரு நீர்த்தேக்கம் வேறு இருந்தது. இதுதான் எங்க பூர்வீகம். அப்பா அவங்க சிறு வயதுல பங்காளிங்களுக்குள்ள நடந்த சொத்து பிரச்சனையினால் சென்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த நிலைமைக்கு வர காரணம். வருடா வருடம் தவறாம எங்க குலதெய்வ கோவிலுக்கு வருவாங்க அம்மாவும் அப்பாவும். நானும் ஆசியும் எப்போவாச்சும் வருவோம் என்று கூற, உங்களுக்கு இந்த ஊர்ல வீடெல்லாம் இருக்கா தான் என்று கேட்கவும், ஓ இருக்கு, பழைய காலத்து வீடுதான், ஆனா அமைதியா அழகா இருக்கும். இங்க ஒரு தாத்தா இருக்காரு, ரொம்ப நம்பிக்கையானவர். அவர் பேரு முனியன். அவர்கிட்டதான் வீடு பராமரிக்கிற பொறுப்பை பாத்துக்க சொல்லி விட்டுருக்காரு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ரம்மியம் கொஞ்சம் அந்த இயற்கை எழிலை கண்டு வியந்து போனாள். ஒரு இடத்தில் ஆசி காரை நிறுத்தவும், என்னாச்சு, கோவில் வந்துடுச்சா என்று மித்ரா சுற்றும் முற்றும் பார்க்க கீழே மூவரும் இறங்கினர். ஆதிதான் இறங்கி கொண்டு பின்பு மித்ரா இறங்குவதற்காக கை நீட்டு அவன் கையை பிடித்தபடி இறங்கி கொண்டே, கோவில் வந்துடுச்சாங்க என்கவும், இல்ல இன்னும் கொஞ்ச தூரம் போனா வந்துரும், இங்க ஒரு அருவி இருக்கு, வா அங்க போயிட்டு வரலாம். இந்த ஊர்ல அருவியா என்று வாயை பிளந்தவளை இழுத்து கொண்டு சென்றான். சாலையை கடந்து இடது பக்கமாக ஒரு குறுகலான மண்பாதை தெரியவும், இதுலதான் போகணும் மித்ரா, வா என்று முன்னால் செல்ல, என்னங்க காடு மாதிரி இருக்கு. ஆமா காடுதான் என்று கண்ணை சிமிட்டினான். அவன் ஒற்றை கண்ணசைவை கண்டே பெண்மான் மயங்கியது. இருவரின் தோள்கள் உரச கைகள் எப்பொழுது பின்னி பிணைந்து கொண்டது என்று தெரியவில்லை. இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு திரும்பிக் கொண்டனர். ஆமா காடுன்னு சொல்றீங்க, அப்போ இங்க சிங்கம் புலி எல்லாம் இருக்குமா என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே வினவினாள். ஓ, யானை மான் சிங்கம் புலி எல்லாம் இருக்கும், நான் கூட ஒரு முறை இங்க வந்த போது பார்த்திருக்கேன் என்று நமட்டு சிரிப்புடன் கூறினான். என்னது, யானையா என்று அவனை நெருங்கி இடுப்பை வளைத்து கொண்டவளை பார்த்து வாய் விட்டு சிரித்தான். அத்தான், இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க, வாங்க கார்கிட்ட போகலாம், எனக்கு பயமா இருக்கு என்று பயத்தில் வெடவெடத்து கொண்டே கூறினாள். ஏய், அருவி பார்க்க வேண்டாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வாங்க அத்தான் போகலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்தாள். ஹே, நான் இருக்கும்போது உனக்கு என்னடி பயம், வா இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இது வரைக்கும் வந்துட்டு அருவி கிட்ட போகலனா எப்படி, வா, அதான் நான் இருக்கேன்ல என்று அவள் இடையோடு கை போட்டு தூக்கி கொண்டான். ஐயோ அத்தான் விடுங்க, உங்களுக்கு வலிக்க போகுது என்று பதறவும், என்னால் எதுவுமே முடியாதுன்னு நினைச்சிட்டியா மித்ரா என்று சட்டென கோபமாய் கத்த, இப்போ எதுக்கு அத்தான் இப்படி கத்துறீங்க, உங்களுக்கு வலிக்க போகுதுன்னு தான் சொன்னேன், எனக்கு என்ன, தூக்கிட்டு போங்க, எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு, இனி திரும்ப வரும்போதும் நீங்க தான் என்னை தூக்கிட்டு வரணும், இப்பவே சொல்லிட்டேன் என்று அவன் கழுத்தோடு கை போட்டு அப்படியே அணைத்து கொண்டாள். இன்னும் அவன் முகம் இறுக்கமாக இருக்கவே தன் தலையில் அடித்து கொண்டவள், உனக்கு பேசவே தெரியல மித்ரா, இப்ப பாரு எப்படி முகம் வாடி போச்சுன்னு. அவனை திசை திருப்ப அவன் கண்ண தசையில் எட்டி காக்கா கடி கடித்து ஒரு முத்தம் வைத்தாள். இப்ப எதுக்கடி கடிச்ச என்று காட்டமாக கேட்டபடியே பொறுமையாக அவளை சுமந்து கொண்டே அந்த ஒரு வழி பாதையில் நடந்து சென்றான். இல்லத்தான், திடீரென்று ஒரு ஞாபகம் வந்துச்சு, அதான். என்ன ஞாபகம் வந்துச்சு? இல்ல என்று தயங்கியவள், கொஞ்சம் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், என்னன்னு முதல்ல சொல்லு, அப்புறம் என்ன மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன், அதே முசுடு மன்னன் குரலிலே கூறினான். இல்ல, இப்போ உங்களை பார்க்கும் பொழுது என்று இடை நிறுத்தினாள். பார்க்கும் பொழுது
என்று அவனும் கேள்வியாக பார்க்க, அப்படியே உங்கள என்று அவன் முகம் அருகே தன் முகத்தை கொண்டு வந்தவள் அவன் கண்களில் தன் கண்களை கலக்க விட, என்ன என்று எச்சில் விழுங்கினான். உள்ளுக்குள், என்னடி பார்வை இது, கொல்லுறியே, உயிர அடியோட அல்லுறியே என்று அவள் பார்வைக்கே ஒரு பாம்பு தலை தூக்கியது. சட்டென்று அவளை தன் உடல் உரச கீழே இறக்கிவிட இறங்கியவள் பார்வையை மட்டும் அவன் விழியை விட்டு எடுக்கவே இல்லை. அப்படியே மேனியை உரசி நின்றவள் மொத்த எடையையும் அவன் மேல் போட்டு அப்படியே சாய்ந்து, தீரா என்று அவன் கழுத்தோடு தன் கைகளை விட்டு அவன் பிடரி முடியை இறுக பற்ற அவன் விரிந்த கண்களில் மோகம் குடியேறி கொள்ள அவன் கண்களை பார்த்து கொண்டே அவன் இதழில் தன் இதழை புதைக்க முற்றும் மறந்தான். நினைவில் அவனும் அவளும் மட்டுமே. ஆரம்பித்தது மட்டுமே அவள், அதன் பிறகு தனதாக்கி கொண்டான். தன் உயரத்துக்கு அள்ளி கொண்டவன் அவள் இதழை விடவே இல்லை, விடவும் மனதில்லை. வெகு தூரத்தில் யானை ஒன்று பிளிரும் சத்தம் கேட்கவே சட்டென பிரிந்து கொண்டனர். தன்னை சமன் செய்து கொண்டவன் ஒன்றும் தெரியாதது போல் அவளை இழுத்து கொண்டு நடந்தான். அவள் வழியை மறைத்து நின்றவள், தூக்கிட்டு நடங்காத்தான் என்று கைகளை நீட்ட, அப்புறம் ஆகிற சேதாரத்துக்கு நான் பொறுப்பில்ல மித்ரா என்று ஒரு மார்க்கமாக கூற 10 அடி தள்ளி நின்று கொண்டாள். அவள் செயலை கண்டு சிரித்தவன், நீதான் 1 மாசத்துல பிள்ளை பொக்க போறியா என்று நக்கலாக வினவ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்போ வந்து அருவியை காட்டுங்க என்று முன்னால் நடந்தாள். ஓ, உன்னை இருடி என்று நினைத்தவன், ஏய் மித்ரா புலிடி என்கவும், ஐயோ எங்க எங்காத்தான் என்று அலறியவள் தன் சிங்கத்திடம் வந்து மாட்டிக்கொண்டாள். அவளை தன்னுடன் அணைத்து பிடித்து கொண்டவன், ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்ல, சும்மா சொன்னேன், பயப்படாத என்று வாய் விட்டு சிரித்தான். போங்க, நான் பயந்துட்டேன் என்று சினுங்கி கொண்டே அவனுடன் நடந்தாள். சற்று நேரத்தில் சலசலவென தண்ணீர் பாயும் சத்தம் கேட்க, ஐ கிட்ட வந்துட்டோமா என்று துள்ளி குதித்து ஓடினாள். ஏய் பார்த்து போடி, அங்க கொஞ்சம் சகதியா இருக்கும் என்று சொல்லி முடிக்கவில்லை, ஆ என்று அலறிக்கொண்டே கீழே விழுந்து கிடந்தாள். சொல்ற பேச்சையே கேட்கறதில்லன்னு முடிவுல இருக்கியாடி நீ என்று திட்டிக்கொண்டே கை கொடுத்து அவளை தூக்கினான். நான் விழுந்து கிடக்கிறேன், அப்ப கூட என்ன திட்டுறீங்க அத்தான் என்று குறைபாடி கொண்டே அவன் கையை பிடிமானத்திற்கு பிடித்து கொண்டு எழுந்தாள். ஐயோ என்னோட புடவையெல்லாம் சகதியா போச்சு அத்னா, இப்ப எப்படி கோவிலுக்கு போறது என்று கேட்க அவனோ அவளுக்கு பின்னாடி இருந்த அருவியை காண்பித்தான். ஐ வாங்க வாங்க போகலாம் என்று விழுந்ததை மறந்தவள் அவனை இழுத்து கொண்டு அருவிக்கரைக்கு சென்றாள். சுற்றிலும் பச்சை பசேல் என்று நெடிய மரங்கள் இருக்க நடுவில் பாலென கொட்டும் அருவியை கண்டதும் குழந்தை போல ஆர்ப்பரித்தாள். அருவிக்கடியில் சென்று நனைந்தவள் ஆதியையும் அழைக்க வேண்டாம் என்று மறுத்தான். விட்டு விடுவாளா அவனையும்? அவனையும் இழுத்து நனைய வைத்தவள் அப்படியே அவனை அணைத்து கொண்டு சற்று நேரம் நின்றாள். அதில் காமமில்லை. இனி எனக்கு நீ மட்டுமே என்பது போல் ஓர் அணைப்பு, தாய் சேயை அணைப்பது போல் எந்த விகல்பமும் இல்லாத ஓர் அணைப்பு. சற்று நேரம் நின்றிருந்தவர்கள் அப்படியே சாலையை நோக்கி நடந்து வந்தனர். நிசப்தம் மட்டுமே கவ்வி இருந்தது. தூரத்தில் அண்ணா என்று ஆசி அழைக்கும் குரல் கேட்டது. உடனே தன் கைபேசியை எடுத்து குறுஞ்செய்தி அனுப்பியவன் மித்ராவுடன் விரைந்தான். சாலையை அடைந்ததும் அங்கு கண்ட காட்சியில் மித்ரா ஆதியிடம், என்னங்க இது என்கவும், அங்கு ஆசி கையில் வைத்திருந்ததை கண்டு, பார்த்தா தெரியல சரக்குடி என்றான் நம்மட்டு சிரிப்புடன். நீங்க குடிப்பீங்களா என்றாள் அதிர்ச்சியுடன். ஆமா, நல்லாவே குடிப்பேன். அவளின் அதிர்ந்த பார்வை மாறவே இல்லை. உடனே ஆசி, ஐயோ அண்ணி, எங்களுக்கு யாருக்குமே அந்த பழக்கம் இல்லை, இது சாமிக்கு படையல் போடுறதுக்கு. என்னது, சாமிக்கு இதை வச்சு படையல் போடுவீங்களா? ஆமா வாங்க, நீங்க பார்க்க தானே போறீங்க என்று காரில் ஏறினர். குடிப்பன் சொல்றீங்க என்று அவன் இடையில் கிள்ளியவள் ஆதியை முறைத்துவிட்டு தானும் ஏறிக்கொண்டாள். மோகமுல் தீண்டும். மோகமுல் 20. எதுக்கடி கிள்ன என்று இடுப்பை தேய்த்து கொண்டு காரில் ஏறி அவள் அருகே அமர்ந்து கொண்டு அவளை பார்க்க அவளோ எதுவும் பேசாமல் முறைத்து கொண்டிருந்தாள். ஹே, நான் உன் முறை மாமன் தாண்டி, அதுக்குன்னு இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல பார்த்து வைக்கிறது? இப்படிலாம் மாமனை சைட் அடிக்க கூடாது கண்ணு, கண்ணு பற்றும் சரியா என்று அவள் கன்னத்தை கிள்ள அதற்கும் ஒரு முறைப்புதான் பரிசாக கிடைத்தது. அதற்குள் கோவில் வந்திருக்க அனைவரும் வண்டியிலிருந்து இறங்கினர். இவர்களுக்கு முன்பாகவே அங்கு அனைவரும் வந்திருந்தனர்.
சுமதியும் நிரஞ்சனாவும் பூஜைக்கு அனைத்தையும் தயார் செய்து கொண்டிருக்க சக்கரவர்த்தி மித்ராவின் பெற்றோரிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஊர்மிளா யாருக்கு வந்த விருந்தோ என்பது போல் அங்கு இருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கைபேசியில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தார். இவர்களின் கார் வரவும் அதனை பார்த்துவிட்டு அவ்வளவு நேரம் ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டு வாயை சும்மா வைத்து கொண்டிராமல், எங்க போயிட்டு இப்படி தொப்பலா நனைஞ்சிட்டு வர மித்ரா, கோவிலுக்கு இப்படிதான் வருவியா என்று அனைவர் முன்பும் அவளை சாட, உடனே ஆதி சும்மா இருப்பானா, அத்த புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படி இப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, அதனாலதான் தலையில தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம் என்று அவருக்கு குட்டு வைத்தவன், மித்ரா வா, இங்க ஒரு சம்பிரதாயம் இருக்கு, இந்த குளத்துல 3 முறை மூழ்கி எழுந்துதான் சாமி சந்நிதிக்குள்ள போகணும்னு ஐதீகம், வா போகலாம் என்று அவளை தோளோடு அணைத்து அழைத்து போக ஊர்மிளாக்கு முகத்தை எங்கு கொண்டு வைப்பதென்றே தெரியவில்லை. நிரஞ்சன் தன் தாய் அருகில் வந்து, உனக்கு இது தேவையா, அவங்க எப்படி வந்தா உனக்கு என்ன, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேம்மா, சும்மா இருக்காம தேர தெருவுல இழுத்து விட்ட கதையா இருக்குவோம் கதை என்று அவனும் அவன் பங்கிற்கு திட்டிவிட்டு செல்ல ஊர்மிளாவுக்கு முகம் தொங்கி போனது. மற்ற அனைவரும் உனக்கு இது தேவைதான் என்று நகர்ந்து விட்டனர். மித்ராவின் பெற்றோருக்கு ஊர்மிளா சாடவும் அதனை கண்டு கலக்கமுற்று இருந்தவர்களுக்கு ஆதியின் பதிலடி கண்டதும் மனம் நிம்மதியுற்றது. குளத்திற்கு அவளை இழுத்து சென்றவன், மித்ரா, தாயையும் தந்தையும் பாவமாக பார்த்து வைக்க சட்டென்று நின்றவன் அவர்களை நோக்கி திரும்பி, வாங்க மாமா, வாங்க அத்த என்று மருமகனாக அழைக்க மித்ராவுக்கு மயக்கம் வராத குறைதான். என்ன அம்மா அப்பா கிட்ட இவரு பேசுறாரு என்று அதிர்ச்சியாக பார்த்தாள். எப்போ வந்தீங்க மாமா? இப்பதான் மாப்ள, கொஞ்ச நேரம் முன்னதான். அத்த சாப்பிட்டீங்களா என்று ஏதோ பேசிக்கொண்டிருக்க மித்ரா பேச வரவும் அவளை கண்டு கொள்ளாமல், சரி மாப்ள, நீங்க குளத்துல மூழ்கி எழுந்துட்டு வாங்க, நேரமாச்சு சாமி கும்பிட என்று உள்ளே சென்று விட்டனர். உதட்டை பிதுக்கி கொண்டு, என்ன உங்ககிட்ட மட்டும் பேசுறாங்க, என்கிட்ட பேசல, என்னோட முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்கிறார்கள் என்று புகார் வாசித்தாள். நான் பேசினேன், என்கிட்ட பேசினாங்க, நீயும் போய் பேசு, பேசுவாங்க, இப்ப கூட பேச போனேன், அப்படியே பார்க்காம போறாங்க என்று கண்ணை கசக்க, நீ ஏதோ புதுசா அவங்க கிட்ட பேசுற மாதிரி தயங்கி தயங்கி பேச ட்ரை பண்ற, அவங்க உன் அம்மா அப்பா தானே, அவங்க கிட்ட உனக்கு என்ன தயக்கம், அப்ப நீ தான் பேசணும், உன் மேல தப்பு இருக்கு மித்ரா, அப்போ நீ தான் இறங்கி போகணும் என்று கூற, நீ பேசு, அவங்க கண்டிப்பா பேசுவாங்க, அவங்க கோபம் பனியா கரைஞ்சு போயிடும், சரியா, இப்ப எதுவும் நினைக்காம வா, வந்து மூழ்கி எழுந்து வரலாம் என்று அழைத்து போனான். அத்தான், குளம் ஆழமா இருக்குமா என்று கால் வைக்க பயப்பட, ஆழமா இல்ல என்று தயங்க அவன் தயக்கத்தை கண்டவள், ஆழம் இல்லைன்னா வேற என்ன இருக்கு என்று கேள்வியாக பார்க்க சிரித்து கொண்டே, ரெண்டே ரெண்டு முதல்ல மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க, அதுங்க பாட்டுக்கு அங்க இருக்கட்டும், நீ வா, வந்து இறங்கு என்று நக்கலாக கூற, என்னது முதலையா என்று ஓட பார்த்தவளை, எங்கடி போற என்று இழுத்து குளத்திற்குள் தள்ளினான். ஐயோ அத்தா என்று அலறியவாறு குளத்தில் விழுந்தாள். தானும் சேர்ந்து இறங்கியவன் நீரில் தத்தளித்தவளை பிடித்து கொண்டே 3 முறை மூழ்கி அவளை தன்னுடன் அணைத்தவாறு, வா போகலாம் என்று அழைக்க, உங்கள என்று அடிக்க பாய்ந்தவளிடம் இருந்து தப்பித்தவன், ஏய் முதலடி என்று கத்த அதிர்ந்து திரும்பி அங்கு பார்க்க வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருந்தது. அவளின் அதிர்ந்த முகத்தை கண்டு வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். உங்களை இருங்க வரேன் என்று கத்தி கொண்டு துரத்தி வர, இவனும் முடிஞ்சா பிடிடி என்று நிற்காமல் ஓட்டம் பிடித்தான். அவள் அவனை துரத்தி கொண்டே ஓடி வர யார் என்றே தெரியாத மூவர் அவளை வழிமறித்தனர். என்ன பாப்பா, ஊருக்கு புதுசா என்று அந்த கூட்டத்தில் ஒருவன் பல்லை இழித்து கொண்டே கேட்க, அம்மூவரும் அவளை மேலும் கீழும் பார்த்து நோட்டமிட்டனர். மச்சான் வெளியூர் போல, அதான் பலன்னு இருக்கா குட்டி என்று இன்னொருவன் கூற, மற்றொருவன் தண்ணீரிலிருந்து இப்போதான் எழுந்து வந்த போலடா, அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஆப்பிள் போல இருக்காடா என்று மாற்றான் மனைவி என்று தெரிந்தும் அவளை முற்றுகையிட்டு அசிங்கமாக வர்ணிக்க, ஹலோ மிஸ்டர், நகருங்க, நான் போகணும், வழியை விடுங்க என்று போக பார்க்க, எங்க கண்ணு போக பாக்குற என்று அவளை தொட வந்தான் ஒருவன். அவனால் தொட முயல மட்டுமே முடியும். யார் மேலடா கை வைக்க போற நாயே என்று ஓங்கி மிதிக்க 3 பல்டி அடித்து போய் விழுந்தான் அவன். மீதி இருந்த இருவரும், எவன்டா எங்க ஊருக்குள்ள வந்து ஏன் மச்சான அடிச்சது என்று திரும்ப அவனுக்கு மூக்கில் ஒரு குத்து விட முன்பல் உடைந்து கிளிமூக்கு உடைந்து ரத்தம் குபு குபு என பெருக்கெடுத்தது. அங்கு ருத்ரமூர்த்தியாய் நின்று கொண்டிருந்த ஆதி தான் அவனை எட்டி மிதித்து தள்ளி இருந்தான்.
இவள் ஓடிக்கொண்டே இருக்க என்ன சத்தத்தை காணோம் என்று திரும்பி பார்க்க அங்கு மூவரும் மித்ராவை சுற்றி நிற்பதை பார்த்தவன் அவர்கள் அருகில் புயலென வரவே அவர்கள் பேசியது அனைத்தும் காதில் விழ ருத்ரமூர்த்தியாக மாறி, யார் மேலடா கை வைக்க பாக்குறீங்க பொட்ட பசங்களா? எங்க கை வைங்க பார்க்கலாம், என் பொண்டாட்டி மேல முடிஞ்சா கை வச்சு பாரு என்று சீர மித்ராவை இழுத்து முன்னால் விட்டான். அவளோ, அத்தான் வாங்க இங்கிருந்து போகலாம் என்று இழுக்க அவன் அவள் பேச்சை கேட்கும் நிலைமையில் இல்லை. அங்கு நின்ற இன்னொருவனை, குட்டியா உனக்கு பிச்சு எடுத்துருவான் ராஸ்கல் என்று அடித்து புரட்டி எடுத்தான். இங்கு கோவிலின் உள்ளே இருந்தவர்கள் இருவரும் இன்னும் வரவில்லையே என்று இவர்களை காண வெளியில் எட்டி பார்க்க புழுதி பறக்க சண்டை நடந்தது. அதனை கண்டதும் ஆசியும் நிரஞ்சனும் என்னவோ ஏதோ என்று ஓடி வந்தனர். ஆதியை தடுக்க, விடுங்கடா, அவனுங்களை இன்னைக்கு பொழக்காமல் விட மாட்டேன். யார் மேல கை வைக்க பாக்குறானுங்க? தில்லு இருந்தா என் பொட்டாண்டி மேல கை வைங்க, வச்சு பாருங்கடா, சாவடிச்சிருவேன் என்று திமிர அவனை அடக்கவே பெரும்பாடாகி போனது நிரஞ்சனுக்கும் ஆசிக்கும். அவன் அடித்த அடியில் மூவரும் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிவிட்டார்கள். வெளியூர்காரன்னா இருந்தா சொம்பன் நினைச்சிட்டீங்களாடா? இனிமே எவனாவது வாலாட்டுங்க, ஒட்ட நறுக்கிடுறேன் என்று ஆத்திரம் அடங்காமல் கத்தினான். மித்ராவிடம் சென்று, உனக்கு ஒன்னும் இல்லதானே மித்ரா என்று அவளை ஆராய்ந்து கொண்டே கேட்டான். ஒண்ணுமில்லாதான், எதுக்கு இவ்வளவு கோபம் என்று கேட்டு வைக்க அவளை முறைத்தவன், என் பொண்டாட்டி மேல ஒருத்தன் கை வைக்க வருவான், அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா என்று அவளிடம் எகிரினான். ஆதிக்கண்ணா, நேரம் ஆயிடுச்சு, வாப்பா சாமி கும்பிடணும் என்று சுமதி அழைக்க ஒன்றும் பேசாமல் மித்ராவை அழைத்து சென்றான். அப்பொழுதும் அவன் அவள் கைகளை பற்றியபடியேதான் இருந்தான். கோவிலின் உள்ளே அனைவரும் செல்ல, சாரி மித்ரா, நான் உன்னை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருடா என்றவன், பயந்துட்டியா என்று வினவவும், அதெல்லாம் ஒண்ணுமில்லாதான், அதான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் எனக்கு என்ன பயம் என்று அவன் கைகளுடன் தன் கைகளை கோர்த்து கொண்டாள். மித்ராவின் பெற்றோர் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். ஏனோ இங்கு வந்த பொழுது இருந்த மனநிலை அவர்களிடம் இப்பொழுது இல்லை. தன் மகளின் வாழ்க்கை என்னாக போகிறதோ என்று கவலையில் இருந்தவர்கள் இங்கு நடந்த அனைத்தையும் அவர்களும் தான் பார்த்தனர். பார்த்த பிறகுமா சந்தேகம் வரும்? இல்லவே இல்லை. ஆதி அவளுக்கு பரிந்து கொண்டு வந்ததும் சற்று நேரம் முன்பு நடந்த சண்டையை பார்த்த பின்புமா அவர்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்க, அவர்கள் ஒன்றும் சின்ன குழந்தைகள் அல்லவே. கோவிலுக்கு வாங்க என்று சக்கரவர்த்தி நேரில் சென்றே அழைத்திருக்க